கதைகள். கதையோட தலைப்பு சிக்கன் ஆம்லேட் 2 ரூபாய். வாங்க கதைக்குள்ள போகலாம். சோமுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மனைவி, இவங்களுக்கு 7 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அவனோட பேரு விமல். அவங்க அம்மா பேரு விமலா. இந்த விமல் இருக்கிறானே பார்க்கறதுக்கு தான் குட்டி. ஆனா இவன் ரொம்ப அறிவாளி. வகை வகையா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். கேட்க மட்டும்தான் செய்வானே தவிர சாப்பிட மாட்டான். சோமுவும் விமலாவும் விமலை எப்படியாவது சாப்பிட வைக்கணுன்றதுக்காக வகை வகையா தோசை சுட்டு கொடுப்பாங்க. எப்படினாலும் ஒரு அரை தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டான். சோறுனா அது கூட சாப்பிட மாட்டான். எப்போவுமே இவங்க வீட்டில் தோசை மாவு இருந்துகிட்டே இருக்கும். தோசை மாவு என்ன, தோசை கல்லுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். சோமு ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வாரம் வாரம் கம்பெனி ஞாயிற்றுக்கிழமைனா லீவு. அதனால் அவங்க பையனை அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வெளியில் ஊருக்கெல்லாம் சுற்றி காமிப்பாங்க. பீச்சு, பார்க்கு, கோவிலுன்னு எங்கெங்கே போகணும்னு அவங்க பையன் சொல்கிறானோ அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக போயிட்டு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுனாலே விமலுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுலேயும் இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு காத்துட்டே இருப்பான். அவங்க அம்மாட்ட கேட்டுகிட்டே இருப்பான். இப்படி தான் இவங்களோட குடும்பம் ஒரே வட்டத்துக்குள்ளே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சோமு அவங்களோட கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டாங்க. திடீர்னு என்ன ஆணுச்சுன்னு தெரியல. கம்பெனியில் ஒரே பெரிய பிரச்சனை. யாருக்குமே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. சரி, பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே தெரியும்ட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன ஏதுன்னு எவ்வளவோ கேள்விகள் கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் முதலாளி எந்த உண்மையவும் சொல்லவே இல்லை. உங்கள் யாருக்கும் வேலை கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்தவங்களோட நிலைமை என்ன, வேலை கிடையாது அவ்வளோதான், அமைதியாக வெளியில் வந்துட்டாங்க. இப்போ என்ன, ஆளுக்கு புலம்ப தொடங்கிட்டாங்க. புலம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ட்டு அவங்களோட வீட்டை பார்த்து கிளம்பிட்டாங்க. சோமு வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே அவங்களோட பையன் விமல், அம்மா அப்பா வந்துட்டாங்கம்மா, சீக்கிரமாக வாங்க, அப்பாவுக்கு இன்னைக்கு வேலை லீவு போல இருக்கு, அதனால தாம்மா வந்துட்டாங்க, வாங்க நம்ம எல்லாரும் வெளியில் போகலாம் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற, அப்பா இப்போ தானடா வேலைக்கு கிளம்பி போனாங்க, அதுக்குள்ளேயும் எப்படி வருவாங்க, நேற்று தானே ஞாயிற்றுக்கிழமை, நம்ம எல்லாரும் தான் வெளியில் சுற்றி பார்த்துட்டு வந்துமே, மறுபடியும் அடுத்த வாரம் தான் போக முடியும், இன்னைக்கெல்லாம் போகக்கூடாது, அமைதியாக உட்காரு, அப்பாலாம் இப்போ கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வரமாட்டாங்கடா, எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காத, உன்னோட சேட்டைக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே விமல் சொல்கிறான், இல்லவே இல்லைம்மா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இங்கே வந்து பாருங்கம்மா, அப்பா இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்குறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்கம்மா, வாங்க இப்போவே வாங்க அப்படிங்கிறான். அட என்னடா உன்னோட பெரிய இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வராங்க. அப்போதான் அவங்க கணவன் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னையும் அவங்களோட மனைவி விமலாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னங்க நீங்கள் வேலைக்கு போனீங்க, அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வந்துட்டீங்களே, எதையாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருப்பேன், அதை விட்டுட்டு நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து திரும்ப வீட்டுக்கே வரணுமா, சரி என்னதை மறந்து வச்சிங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களோட மனைவி விமலா, என்னங்க என்னது ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறீங்களே, எதுவும் இல்லைன்றீங்க, என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சோமு சொல்கிறாங்க, அதுவா, வேலைக்கு இனிமேல் போக முடியாது, கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாரையும் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, கம்பெனி இப்போ என்ன ஆக போதோ தெரியல, ஆனால் வேலை யாருக்கும் கிடையாதுன்ட்டாங்க, கம்பெனி திறக்கவும் மாட்டாங்க போல இருக்குது, இப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திடுதுப்புன்னு வேலையிலேருந்து தூக்குனா எப்படி இருக்கும், முன்னாடியே ஏதாவது சொல்லியிருந்தா வேலை செஞ்சவங்க எல்லாருமே வேற எங்கேயாவது வேலைக்கு பார்த்துட்டு இருந்திருப்போம்ல, கண்டிப்பாக இப்போ ஒரு வேறு வேலையில் இருந்திருப்போம், அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதையாச்சும் சொல்லி சமாளிக்கிறாங்க, என்னமோ
சரி நாம் வேறு குழப்ப தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களோட மனைவி விமலா சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? சரி விடுங்க, அதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. நாங்கள் தான் இருக்கிறோம்ல உங்களுக்கு. வேற எதையாச்சும் குழப்ப பார்ப்போம். நமக்கு அந்த கடவுள் வழி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விமலா, நீ சொல்கிறது தான் சரி. நீ எனக்கு துணையாக இருக்கிறனால எனக்கு மனசு கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. சரி என்ன பண்ணலான்னு நீ யோசனை கொடு, அதையே நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவாங்க, நம்ம தான் தோசை நல்லா செய்வோம்ல. நம்ம பையனுக்கு பிடிச்ச தோசையை தான் நம்ம அடிக்கடி செய்வோம் நம்ம வீட்டில், நம்ம பையனுக்காகவே. அதையே நாம் தொழிலாக பண்ணால் எப்படி? நம்ம குழந்தைக்கு பிடிச்சதை நாம் எவ்வளோ ஆசை ஆசையாக பண்ணுறோம். அதை நாம் தொழிலையும் கொண்டு போவோம். கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியுங்க. உங்களுக்கு எல்லா உதவிகளையுமே நான் பண்ணுறேன். தோசை வியாபாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சோமுவும், சரி விமலா, நீ சொல்கிறதும் சரின்னு படுது எனக்கு. அதே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு விமலாவும், சரிங்க, நான் இப்போவே மாவரைச்சி வைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி எல்லாம் செய்யணும்ல, அதுக்கு நீங்கள் காய்கறிகள் தேங்காய் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வாங்குங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் இப்போவே புறப்படுறேன் அப்படின்ட்டு சோமு கிளம்பிட்டாங்க. வீட்டில் விமலா மாவரைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பையன் கேட்குறாங்க, அம்மா என்னம்மா இன்னைக்கு வீட்டில் வேலை தடபுடலாம் நடக்குது, நம்ம வீட்டுக்கு என்ன சொந்தக்காரங்களா வரப்போகிறாங்க அப்படிங்கிறான். அட இல்லடா செல்லம், நம்ம புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம், தோசை வியாபாரம் பார்க்க போகிறோம். இனிமே வகை வகையாக இன்னும் நிறையா வகையில் தோசையெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க பையன் சொல்கிறான், அம்மா போங்கம்மா, எனக்கு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு, எனக்கு ஆம்லேட் போட்டு தரீங்களா, நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடா செல்லம் நீனு, உனக்கு தோசை தானே பிடிக்கும், நானும் அப்பாவும் உனக்கு தோசை தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். தினம் தினம் தோசையால் சுட்டு கொடுத்துட்டு இருந்தோம். நீ என்ன திடீர்னு இன்னைக்கு தோசை வேண்டாம், எனக்கு ஆம்லேட்டு தான் வேணுங்கிற, எங்கேருந்துடா பார்த்த? ஆம்லேட்டா உனக்கு வேணும், சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த விமல் சொல்கிறான், ஏம்மா என்னம்மா நீங்கள் தினமும் நான் தோசை சாப்பிட்டா தோசையே எனக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம் ஆயிடுமா? அதெல்லாம் கிடையாதுமா. நீங்கள் 2 பேரும் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சாப்பிட்டேன். அதுக்காக இன்னமும் என்னைய தோசையவே சாப்பிட சொன்னால் எப்படி? எனக்கு ஆம்லேட்டு தான் வேணும், எனக்கு சிக்கன் ஆம்லேட்டு போட்டு தாங்க அப்படிங்கிறான். என்னது சிக்கன் ஆம்லேட்டா? சிக்கனெல்லாம் இல்லையே, நான் வேணும்னா வெறும் முட்டையில் ஆம்லேட் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு ஆம்லேட்டு தான் வேணும், சிக்கன் ஆம்லேட்டு தான். அப்பாவை வரும்பொழுது சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லுங்க, நான் இப்போ போய் முட்டை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். சரி சரி, நீ பிடிச்ச பிடிவாதத்திலேருந்து கீழே இறங்கி வரப்போகிற, சிக்கன் வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஆனால் உங்கள் அப்பாவை மளிகை சாமான்லாம் நான் வாங்கிட்டு வர சொன்னேன், காசு இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த விமலும், ஜாலி ஜாலி, அம்மா காசு கொடுங்கம்மா, நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன். 6 முட்டை போதுமா இல்லை 10 முட்டை வேணுமா அப்படிங்கிறான். இப்போ ஒரு 5 முட்டை மட்டும் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் 2 பேர் மட்டும் 2 2, நான் மட்டும் 1, நான் போய் 6 முட்டை தான் வாங்கிட்டு வருவேன், 6 முட்டைக்கு காசு தாங்க அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு முட்டை வாங்கிட்டு வரான். அதுக்குள்ளேயும் அவங்க அப்பாவும் கடைக்கு போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைக்கு போன விமலும் 6 முட்டை வாங்கிட்டு வந்துட்டான். விமலா சோமு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு சோமு, அட செல்லமே, உனக்கு ஆம்லேட் வேணுமா? சரிடா, அப்பா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ வாங்கிட்டு அந்த முட்டை எங்க, அதை கொடு அப்படிங்கிறாங்க. இந்தாங்கப்பா அப்படின்ட்டு கொடுக்குறான். அந்த முட்டையவும் உடச்சி ஊற்றி நல்லா கலக்குறாங்க. அதுக்கப்புறம் தோசை கல்லில் ஊற்றுறதுக்கு போகிறாங்க. அப்பா அப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க? சிக்கன் எங்க? சிக்கன் ஆம்லேட்டு தானே நான் கேட்டேன், அதுதான் எனக்கு வேணும், வெறும் ஆம்லேட் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அட என்னடா நீனு, நான் சிக்கனே வாங்கிட்டே வரலையே, அப்போ எங்கே சிக்கன் ஆம்லேட்டுக்கு போகிறது? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ இந்த ஆம்லேட் சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு உனக்கு நான் சிக்கன் ஆம்லேட்டு செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க.
அதுக்கு விமல் சொல்கிறான், அட என்னப்பா நீங்கள் விளையாடுறீங்களா? அம்மா தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. நீங்களும் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு சிக்கன் ஆம்லேட்டை போட்டு கொடுங்கப்பா, எனக்கு நல்லா தெரியும். அம்மா உங்ககிட்ட இப்போ தானே எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் புரிஞ்சுதுப்பா, என்னை ஏமாற்ற முடியாது, யாராலையும் என்னை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறான். அடடா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி, உனக்கு நான் சிக்கன் ஆம்லேட்டே போட்டு தரேன் அப்படின்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கனை நல்லா வறுத்தெடுத்து அந்த சிக்கனையும் அந்த ஆம்லேட் மேலே தூவி நல்லா சூப்பராக சிக்கன் ஆம்லேட்டை தயாரித்து, இந்தாடா செல்லம், இந்தாம்மா விமலா, நம்ம ஆம்லேட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆம்லேட்லேயே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. உடனே விமல், அப்பா அப்பா அம்மா அம்மா, எனக்கு இனிமேல் ஆம்லேட்டு தான் செஞ்சு தரணும், சிக்கன் ஆம்லேட்டுமா. அப்பா நீங்கள் தோசை வியாபாரம் தானே பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, பேசாமல் எனக்கு பிடிச்ச சிக்கன் ஆம்லேட்டையே நீங்கள் விற்பனை செய்யுங்களேன். எனக்கு பிடிச்சதை தானே நீங்கள் செய்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக இந்த ஆம்லேட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிக்கன் ஆம்லேட்டையே விற்பனை செய்யுங்க, நிறையா வியாபாரம் ஆகும், நம்ம நல்ல நிலைமைக்கு போயிடுவோம்ப்பா அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னையும் ஆமாம்ல, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அதை கேட்டோன்னையும் அவங்களோட கணவனும் ஆமாம், விமல் சொல்கிறதும் சரிதான், இனிமேல் நான் சிக்கன் ஆம்லேட்டையே விற்பனை செய்யலான்னு இருக்கிறேன். தோசை வியாபாரம் பார்க்கலான்னு இருந்தோம், இவன் சிக்கன் ஆம்லேட்டு தான் பிடிச்சிருக்குன்னு இப்போ சொல்கிறான். நாம் சிக்கன் ஆம்லேட்டையும் பார்க்கலாம், தோசையும் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே நமக்கு நல்ல தொழில் நடக்கும், கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்ட்டு மாவெல்லாம் கொண்டு வா, நான் போய் தோசை விற்பனை செஞ்சுட்டு வரேன், அப்படியே முட்டையை போகும்போதே வாங்கிட்டு போயிடுறேன், சிக்கன் ஆம்லேட்டையும் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சோமு சைக்கிளில் போகும்போதே தோசை தோசை, முட்டை தோசை, ஆம்லேட் ஆம்லேட், சிக்கன் ஆம்லேட் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. அதை கேட்டோன்னையும் என்னது சிக்கன் ஆம்லேட்டா அப்படின்ட்டு அங்கே ஒரு ஜிம்மில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் அங்கே உடல் பயிற்சி பண்ணுறதுக்காக வந்தவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. என்னது சிக்கன் ஆம்லேட்டா, எனக்கு ஒன்று தாங்கலை, விலை எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. 2 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரூபாய்க்கு சிக்கன் ஆம்லேட்டா, சரி எனக்கு ஒன்று போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக எனக்கு ஒன்றுன்னு ஆளுக்கு 2 சிக்கன் ஆம்லேட்டை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட தோசை வேணும்னு சொல்லவே இல்லை. இங்கே நல்லா விற்பனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு தோசை தோசை, முட்டை தோசை, ஆம்லேட் ஆம்லேட், சிக்கன் ஆம்லேட் அப்படின்னு மறுபடியும் கத்திக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்களும் வழக்கமாக தோசை தான் யாருனாலும் விற்பனை செய்வாங்க, இது என்னது சிக்கன் ஆம்லேட்டா, சரி நாம அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தம்பி எனக்கு 2 சிக்கன் ஆம்லேட்டை போடுப்பா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து அந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குப்பா தம்பி சிக்கன் ஆம்லேட்டு, 2 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் ஆம்லேட்டா, நம்பவே முடியலப்பா, ரொம்ப தரமாக இருக்குது, நிறையா சிக்கன் பீஸும் இருக்குது, தரமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 ரூபாய்க்கு நாங்கள் 10க்கு 10 மார்க்கே கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கேயுமே யாரும் தோசையை வாங்கி சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் தோசை வேணுமான்னு கேட்குறாங்க. என்னப்பா தம்பி தோசை இல்லாமா, அதெல்லாம் வேண்டாம், தோசையெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுப்பா, ஆனால் சிக்கன் ஆம்லேட்டு தான் நாங்கள் எங்கேயும் கேள்விப்படலை, அது இல்லாமல் நல்லாவும் இருக்குது ருசி, இனிமேல் தினமும் நீ சிக்கன் ஆம்லேட்டே கொண்டு வா, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கொண்டு போன எல்லா முட்டையும் சிக்கன் ஆம்லேட்டு போட்டு காலி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வறுத்து வச்சதும் இல்லை, எல்லாமே தீர்ந்துருச்சு. கடைசியில் அரைச்ச தோசை மாவு மட்டும் மீதமாயிடுச்சு. அதை அப்படியே அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்களோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட விமலாவும், ஓ அப்படியாங்க, நல்ல விஷயம், தோசை மாவுக்கு வேலை இல்லாமல் ஆயிடுச்சு, ஆனால் முட்டையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, சிக்கனும் தீர்ந்துடுச்சுல்ல, அதனால் நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நாம் சிக்கன் ஆம்லேட்டை மட்டுமே நாம் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் வழக்கமாக தோசை சுடுவாங்க, அதனால தான் யாருக்கும் அவ்வளோ விருப்பம் இல்லை. முட்டையில் ஆம்லேட்டு எல்லார் வீட்லேயும் போடுறது கிடையாது, ஆனால் நம்ம சிக்கன் ஆம்லேட்டு போட்டு தர்றது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, விலையும் குறைவாக இருக்குது, தரமாக இருக்குது, அதனால தான் நம்ம பையனே விரும்பி சாப்பிட்டான், கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கும் பிடிச்சிருச்சு,
இதனால நமக்கு நல்லது தான் நடக்கும். தினம் தினம் இதே வேலையை பார்க்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவோம். அதுக்கப்புறம் நாம் இதை ஒரு பெரிய அளவில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களோட கணவன் சோமுவும், ஆமாம் விமலா, நீ சொல்கிறது தான் சரி. நான் கீழே விழும் பொழுதும், அது இல்லாமல் நல்லதுலேயும் கெட்டதும் சேர்ந்து நடக்கும் பொழுதும் எனக்கு நீ மட்டும்தான் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கிற. கண்டிப்பாக நாம் மேலே உயர்ந்து போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதே நம்பிக்கையிலேயே தினம் தினம் சிக்கன் ஆம்லேட்டு செஞ்சு செஞ்சு விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க. அதில் காசெல்லாம் சேமித்து இப்போ ஒரு பெரிய வண்டி ஒன்று வாங்கிட்டாங்க. அந்த வண்டியை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சு அதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் உள்ளவங்க கிட்டேயும் சொல்லிட்டாங்க, நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கிறேன், இனிமேல் அங்கே தான் கடை போட போகிறேன், அங்கே வாங்கிக்கோங்கன்ட்டு. நிறைய பேருக்கு அப்படியும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வண்டியிலையும் 2 ரூபாய்க்கு சிக்கன் ஆம்லேட்டுன்னு ஒரு போர்டும் வச்சுட்டாங்க. தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ புதுசாக வர்றவங்களும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்த சோமுவோட குடும்பம் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை தான் காரணம். இதே மாதிரி நாம் எப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அன்னைக்கு நம்மளை அந்த கம்பெனியிலேருந்து துரத்தி வேலை கிடையாதுன்னு ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த கம்பெனியில் புது புது வேலையாட்களை போட்டு வேலை நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ திரும்பவும் நான் அதே கம்பெனிக்கு வேலைக்கு போகாமல் சுயமாக என்னோட மனைவி மகனோட அவங்களோட ஆறுதலால் நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்ததுனால இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் ஆம்லேட்டை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி ஓடிட்டே இருக்காது, எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. நாம் எப்போ மேலே போவோன்னு தெரியாது, எப்போ கீழே விழுவோன்னு தெரியாது. எல்லாத்தையும் நாம் முடிவு பண்ணுறதுல கிடையவே கிடையாது. நடக்கிறது நடந்தே தீரும். நம்மளோட அறிவால் நாம் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கதவு மூடுனா கண்டிப்பாக இன்னொரு கதவுல நல்ல விஷயம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த கதவை திறக்கிறதுக்காக நாம் முயற்சி பண்ணணுமே தவிர, மூடின கதவை தட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த கதவு அப்படியே தான் இருக்கும், நாம் வளர முடியாது. புதிய கதவை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்போ நாம் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம், வெற்றி நிச்சயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா செலவு மட்டும்தான் நீடிச்சுக்கிட்டே போகும், வரவு வரவே வராது. நாம் தான் வரவுக்கான வழியை பார்க்கணும். அதனால் சேமிப்புன்ற பழக்கம் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். நம்மளோட சேமிப்பு தான் நம்மளோட வரவு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.